ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக மிக முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாக இருக்குது. அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக போயிடுச்சு நோட்டிஃபிகேஷன். வரும், வெயிட் பண்ணுங்கள். இங்கே வருது பாருங்கள், 26/2/2026 ரிலீஸ் ஆஃப் டிஎன்-டெட் 2025 இருக்கா. ப்ரெஸ் நியூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் நியூஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் 3/2025 நாள் 11/8/2025 படி 2025 ஆண்டிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 15/11/2025 அன்றும் தாள் 2 16/11/2025 அன்றும் நடத்தப்பட்டது. அரசாணை நிலை எண் 23 பள்ளிக் கல்வித்துறை டிஆர்பி துறை நாள் 28/1/2026 தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச மதிப்பின் அடிப்படையில் ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்வு முடிவுகள் 30/1/2026 அன்று ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தகுதி பெற்ற ஆசிரியர்களுக்கு 2/2/2026 பிற்பகல் முதல் தகுதி சான்றுகள் சர்டிஃபிகேட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அரசாணை நிலை எண் 46 பள்ளிக் கல்வித்துறை டிஆர்பி நாள் 25/2/2026 மாற்றுத்திறனாளி பிடபிள்யூடி கேண்டிடேட் தேர்வர்களுக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் 40% என அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்வரசாணையில் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 3/2025 நாள் 11/8/2025 படி வெளியிடப்பட்ட அறிவிக்கைக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மேற்கண்ட அரசாணையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளி பிடபிள்யூடி கேண்டிடேட் தேர்வர்களுக்கு டெட் தேர்வில் தகுதி பெறுவதற்கு குறைந்தபட்ச மதிப்பெண் 40% என்ற நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் தேர்வர்கள் தங்களது விண்ணப்பத்தில் தெரிவித்திருந்த மாற்றுத்திறனாளி என்ற விவரத்தின் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. மேலும் தகுதி பெற்ற தேர்வர்கள் தங்களது தகுதி சான்றிதழ்களை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் 28/2/2025 முற்பகல் முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது தகுதி சான்றிதழ்களை டவுன்லோட் பண்ணிக்கலாம் 28/2/2026 முதல். யாரெல்லாம் பிடபிள்யூ கேண்டிடேட்னு சொல்லி அப்ளை பண்ணீங்களோ அவங்கெல்லாம். நன்றி.